ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் மண்டிங்க. செட்டிநாட்டு சைட் இந்த மாதிரி மேக் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து மேக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். அதில் தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி சீட்ஸும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காய் துண்டுகளை பேன் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் கவர் பண்ணிவிட்டு விசில் கேட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் இருந்தால் கொஞ்சம் அந்த தண்ணியை வத்துற அளவுக்கு ஒரு கிண்டி விட்டுருங்க. ஒரு கப் மாங்காய் துண்டுகளுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பேன் எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 பட்டை மிளகாவை 4 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரிய விட்டுக்குங்க. பொரிய விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்த மாங்காய் மண்டியும் அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கிண்டினா போதும். கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம். ஸோ இப்போ கிண்டி ரெடி ஆகியாச்சு. அல்வா பக்குவத்தில் மாங்காய் மண்டி நமக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் வந்துடும். சாப்பிடும் போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸும் லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ.